நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hello everyone, this is a live commentary from Johannesburg, South Africa, and here match, the big match ahead, and it is the KK Nagarpuli versus the Cottonbottom Singums, and the pace is really dark and it's sweaty, dusty and a little hot, and here the first batsman on the crease, Santosh Balaji, and the bowler is Raja Ganapathy. Here it goes, fast ball! That's a good bowling from Yakar, that's Raja Ganapathy, and the second ball goes here. And it goes, and Raja Ganapathy is really bowling well. Third ball! Balaji! That's a wicket, and Santosh Balaji is out for his third ball. And now, and out, everyone is celebrating, and here we go for a short commercial break. Hey! நான் வரதுக்குள்ள ஏன்டா கேம் ஆரம்பிச்ச? ஏன் கேம் ஆரம்பிச்ச? என்ன நான் தானடா பால் பறிக்க இந்த டீம்ல. எப்பறா என்ன விட்டு நீ ஆடலாம்? நான் அப்பவே சொன்னேன்க்கா கேம் ஆரம்பிக்க வேணாம்னு. அந்த அண்ணன் தான்க்கா ஆரம்பிக்க சொன்னாங்க. என்னென்ன? ஆஹா இந்த டென்னிஸ் பால் மேட்ச் ஒரு ஃபுட்பாலே உட்கார்ந்து பாக்குது. ஹலோ எதுக்கு இவ்வளவு ஓவரா? இத பாருங்க, இங்க நான் மட்டும் தான் ஓவர் ஆக்டிங் பண்ணுவேன், நீங்களா பண்ண கூடாது, புரியுதா? Okay, so நம்ம எல்லாரும் சேர்ந்து let's welcome all the audience to our show. So once again TV பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் very warm welcome. இது Airtel Super Singer T20 celebrated by Candyman Choco Double Eclairs. சீரியஸான சிங்கிங், ரொம்ப சீரியஸான மூஞ்சோட தான் இவங்க எல்லாரையும் நீங்கள் எப்பவுமே பார்த்துருப்பீங்க. பாடி முடிச்சதுக்கப்புறம் தான் ஹாப்பி ஆவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியாதனமா T20ஓட நாங்கள் இதை சொல்லிட்டோம். ஃபுல் ஹாப்பினஸ், ஃபுல் ஜாலி. இந்த மேட்ச் வந்து இங்கேயே விளையாடிட்டு இருக்காங்க, கிரிக்கெட் மேட்ச்சை. நான் பார்க்குற ஒரே மேட்ச் என்ன தெரியுமா? பார்த்தியா சாரிக்கு ப்ளவுஸ் மேட்சாக இருக்கான்னு அந்த மேட்ச் தான் பார்ப்பேன். ஓகே, இதுக்கு மேலே மொக்க காமெடி வேண்டாம். இருங்க, எல்லாம் நிறுத்துங்க. நீங்கள் வந்து சிரிக்கிறதெல்லாம் ஓகே, நீங்கள் சூப்பராக பாடுறீங்க. பட் இருந்தாலும் என்னோட டார்லிங்கோட அழகை ரசிக்காமல் இன்னைக்கு நிகழ்ச்சி என்னால் தொடங்க முடியாது. அகிலு கீழே இறங்கி வாடி செல்லக்குட்டி. அடடா அட 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 ஊட்டி உருளைக்கிழங்கே உருண்டு வர மாதிரி இருக்கு. வாடி என் தங்கமே, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. என்னப்பா நீ ஏன் கேம் விளையாடாம ஒரு அம்பையர் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க? கமெண்டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா. எப்படி கமெண்ட் கொடுத்தாரு? சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நேத்து வந்து குரூப்பா பாடிட்டீங்க. இன்னைக்கு வந்து சோலோவா பாட போறோமா இல்ல திரும்ப குரூப்பா பாட போறோமா இதெல்லாம் எனக்கு தெரியாது. இது யாருமா டிசைட் பண்ண போறாங்க இன்னைக்கு நமக்காக? உங்களுடைய டீம் லீடர். ஓகே சார், சந்தோஷ் சொல்லுங்க. சந்தோஷ், நேத்து வந்துட்டு குரூப்பா வந்து பாடினாங்க. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி குரூப் சிங்கிங் கேட்க நீங்க தயாரா இருக்கீங்களா லீடர்? குரூப் சிங்கிங் வந்து போதும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சோலோ பாடலாமே? பண்ணலாம்ல? யாரெல்லாம் சோலோ பாட ரெடியா இருக்கீங்க? Okay, so all the boys and girls are ready. So we'll do a solo singing competition today. ஸ்ரீனி, உங்களோட சாய்ஸ் என்ன கேப்டன்? அதான் ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் அவங்க வந்து ஸ்ட்ராங் இல்லை. அதனால ஒரு டீமில் நம்ம எடுக்கும்போது கிரிக்கெட்டே எடுத்தீங்கன்னா ஒரு பவுலர் ஒரு ஃபீல்டர் அப்படி நிறைய காம்பினேஷனில் தான் எடுப்போம். அதனால நம்ம வந்து வேற ஸ்டைல் ஒருத்தராக பாட வச்சு பேசுறியா? அந்த மாதிரி தத்துவம் உன்னால பேச முடிஞ்சதா? சொல்லு, நல்லா கேளுங்க. அந்த மாதிரி உன்னால ஒரு தத்துவம் சொல்ல முடிஞ்சதா? சொல்லு. பேசாத, அதுதான் குடும்பஸ்தன். பேசாத, குடும்பஸ்தன். ஓ குடும்பஸ்தன். குடும்பம்ங்கற ஒரு வார்த்தையை சொல்லி கதம்பமா எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுக்கு மேல நம்மளால எதுமே பேச மேல நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்க. ஓகே பூஜா, நீங்க சொல்லுங்க. பூஜா, what do you think? சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கேட்கலாமே. சோலோ கடைசியில பெரியவர் தான் முடிவு எடுக்கணும். சொல்லுங்க திரு நிக்கில். லாலே லாலலி லாலா. இதுதான் அவருக்கு தீம் மியூசிக். ஐயோ அமேசிங்கா இருக்கு தீம் மியூசிக். சொல்லுங்க நிக்கில், what do you think? சோலோ தான். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோலோ சிங்கிங் தான் வேணும்னு எல்லா கேப்டன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து சோலோ பாட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 contestants. ஓகே, ஸோ இதில் வந்து முதல்ல யார் வந்து பாட போகிறாங்க? யார் பாடலாம், யார் பாட வைக்கலாம், யார் பாட போகிறீங்க? ரக்ஷிதா, ஷீஸ் அயன் லேடி, ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ரக்ஷிதா தான் பாட போகிறாங்க. அப்போ என்ன பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட் ரக்ஷிதா பாட நம்ம சொல்லிடலாமா? Okay, so let's welcome Rakshita onto the stage. நாம எல்லாம் வாங்க ஒண்ணா உப்மா ஃபேமிலியா போய் உட்கார்ந்துக்கலாம். என் காதலே
செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய்? சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய்? கிள்ளுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய்? என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய்? காதலே உன் காலடியில் நான் விழுந்து விழுந்து தொழுதேன். கண்களை நீ மூடிக்கொண்டாய், நான் குலுங்கி குலுங்கி அழுதேன். இது மாற்றமா தடுமாற்றமா? என் நெஞ்சிலே பனிமூட்டமா? நீ தோழியா இல்லை எதிரியா என்று தினமும் போராட்டமா? என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய்? என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய்? தேங்க்யூ. சூப்பர் ரக்ஷிதா. ஆல்வேஸ் ஜாய் நீங்க பாடுறது கேட்கறது தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு நான் திரும்பவும் கேட்குறேன். அண்ட் இப்போ வந்து உங்ககிட்ட கேட்க போறது இல்ல, யார் உங்களுக்கு கேப்டனா வேணும்னு. கேப்டன்ஸ் யாருக்கு ரக்ஷிதாவா அவங்க டீம்ல வேணும்? கை தூக்குங்க. மை குட்னஸ், சந்தோஷ் வந்து 2 கை தூக்கி இருக்கிறாரு. லெட்ஸ் see. அவருக்கு தான் அது. ஓ மை காட், ஐயோ ஒரு சிங்கம் புயலா வருதே அந்த மாதிரி அவர் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. ப்ளீஸ் சாம் ஆண்டர்சன் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க நீங்க சொல்லுங்க, எப்படி வந்துட்டு இன்னைக்கு ஏதாவது இந்த T20 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கும்க்கா. கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து பண்றோம்ல, அதான் சூப்பரா இருக்கும். யாரோட டீம்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க? சந்தோஷ் அண்ணா. சந்தோஷ். ஒரு பாச வேவ்ஸ் ஓடுது அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும்ல. கடைசியில நாம தான் அவுட் ஆயிடுறோம். நிக்கில், வாட் இஸ் திஸ் நிக்கில்? ஏன் நம்ம 2 பேரும் எப்பவுமே அவுட்லயே இருக்கோம்? எப்போ நம்மள ஆட்டத்துல சேர்த்துப்பாங்க? ஓகே, இது இருக்கட்டும். எவ்வளோ தெரியும் உங்களுக்கு கிரிக்கெட் பத்தி? சுத்தமா தெரியும், ஏதோ சின்ன வயசுல ஏதோ விளையாடிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நீங்க வந்து இப்போ ஒரு சின்ன கேம் கொடுக்க போற. சந்தோஷ், நீங்க அந்த பாலை தூக்கி போடுங்க, இவங்களால கேட்ச் பிடிக்க முடியுதான்னு பாப்போம். இருப்பா, சின்ன பிள்ளை இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு விளையாட போகுதுல, கொஞ்சம் ஃபிரோஷியஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா போடாதீங்க, கொஞ்சம் மெதுவா. ஃபெரோ ரோஷன், என்னம்மா உன்னை பத்தி பக்கம் பக்கமா பேசக்குள்ள போட்டு நீ தாவி நிற்க. ஏய், சிங்கிள் ஹேண்டா கேட்ச் பண்ணிட்டா. ஐ திங்க் நீங்களும் அவங்க டீம்ல கேட்ச் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்தாங்க மைக் பிடிங்க. தேங்க்யூ வெரி மச் அண்ட் ப்ளீஸ் டேக் எ சீட். ஓகே, நம்ம ரக்ஷிதா வந்து ஃபர்ஸ்ட் பாடலே வந்து சூப்பரான ஒரு பாடல் பாடியிருக்காங்க.
இந்த மாதிரி எப்பவுமே வந்துட்டு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி நம்மளுடைய நெஞ்சத்தை வருடுறதுக்கு தவறுனதே கிடையாது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். பட் இந்த T20ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த T20ல இருக்கிற அந்த ஒரு டென்ஷன், அதாவது மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது ஒரு டென்ஷன், பக்கத்தில் இருக்கிறவங்க மண்டையெல்லாம் பிடிச்சி நம்ம நோண்டுவோமே அந்த மாதிரி ஃபுல் டென்ஷனும் இந்த ஷோவில் உங்களுக்காக இருக்க போகுது. ஸோ இன்னும் அடுத்ததா யார் வந்து இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பேட்ச்ல இருந்து பாட போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போலாம். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20 celebrated by Candyman Choco Double Eclairs. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer T20 celebrated by Candyman Choco Double Eclairs. Well, இன்னைக்கு இந்த T20ல அடுத்ததா வந்து பாட போறது நம்ம எல்லாரோட ஃபேவரட், ரொம்ப கியூட்டா அழகா எப்பவுமே பாடிட்டு இருப்பாங்க. ஸோ கேப்டன்ஸ் ப்ளீஸ் நோட் பண்ணுங்க, ஃபுல்லா வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பசங்க தான் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்தது வந்து பாட போறது இட்ஸ் அனு அனு அனு. வாங்க அனு. பொன்னழகா பெண்ணழகா எங்கேயோ தேடி செல்லும் விரலழகா என் கைகள் கோர்த்து கொள்ளும் விதமழகா உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரே பெரிதா இல்லையடி அழகே அழகே உன்னை விட எதுவும் அழகே அழகா இல்லையடி. எங்கேயோ பார்க்கிறாய் என்னென்ன சொல்கிறாய் எல்லைகள் தாண்டிட மாயங்கள் செய்கிறாய் உனக்குள் பார்க்கிறேன் உள்ளதை சொல்கிறேன் உன்னுயிர் சேர்ந்திட நான் வழி பார்க்கிறேன் இதழும் இதழும் இணையட்டுமே புதிதாய் வழிகள் இல்லை இமைகள் மூடி அருகினில் வா இது போல் எதுவும் இல்லை உனக்குள் பார்க்கவா உள்ளதை சேர்க்கவா உன்னுயிர் சேர்ந்திட நான் வழி பார்க்கவா. கண்ணழகே பேரழகே பெண்ணழகே என் அழகே எங்கேயோ தேடி செல்லும் விரலழகா என் கைகள் கோர்த்து கொள்ளும் விதமழகா உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரே பெரிதா இல்லையடி. அனு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, அவ்வளோ அழகா பாடினாங்கல்ல அனு. லெட்ஸ் கிவ் a big round of applause. வெரி நைஸ் அனு. பட் இப்போ நீங்க சொல்லுங்க T20 விளையாட போறீங்க, இப்பதான் சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஆல்மோஸ்ட் இப்பதான் முடிச்சிருக்கீங்க. அண்ட் இப்போ சொல்லுங்க another series of competition ஆரம்பிக்க போறீங்க, எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கீங்க முதல்ல? நான் வந்து ஃபஸ்ட்டு T20ன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் மட்டும் இல்லாமல் சீனியர்ஸ் ஜூனியர் 2 எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சூப்பராக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பராக வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் இன்னொன்று சேர்த்து நினைங்க, யாரோட டீமில் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? யாராக இருந்தாலும் ஓகே, எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இருந்தாலும் ஒருத்தங்களை பிக் பண்ணுங்களேன், எல்லாரும் ஒவ்வொருத்தங்களை பிக் பண்ணுறாங்க. ஸோ
ஸ்ரீனி அண்ணா, சந்தோஷ் அண்ணா, சாய்ச்சரன் அண்ணா, நிக்கில் மேத்யூ அண்ணா, பாக்கி பூஜா அக்கா, மாலவிகா அக்கா, சத்யா அண்ணா, அப்புறம் இருக்கிற எல்லாரும். அதாவது ஸ்ரீனி அண்ணா, சந்தோஷ் அண்ணா, சாய் அண்ணா, நிக்கில் அண்ணா, அப்புறம் கீஞ்சி போன தொன்னா, இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியும். இதுல யாரோட நீங்க இருக்கணும் சொல்லுங்க. ஒரு நேம். பேசாம என் டீம்ல சேர்ந்துருமா? வேண்டாம், தோத்துட்டே என் டீம்ல போட்டியே இல்லாம ஜெயிச்சுனே இருப்போம் தெரியுமா? நாம தெரியாது உனக்கு நம்மளை பத்தி. சரி போ தெரிஞ்சுப்ப, பரவாயில்ல விடு. எல்லாரும் மாதிரியும் பாடி காட்டு. சந்தோஷ் நான் ராங்கி ராங்கி பாடிருக்காங்க. ஓகே. சூப்பர் சிங்கர் 4 ப்ரோமோல அந்த மாதிரி சூப்பரா இமிடேட் பண்ணுவா. இதுக்கு தான் ரக்ஷிதா வேணும்ங்கிறது. ப்ளீஸ் கம் ஆன். அடி ராங்கி ஏ ராங்கி ராங்கி அவ போற ஏ உசுர வாங்கி அவ போற ஏ உசுர வாங்கி. So cute. சூப்பரா பண்ணீங்க. Thank you so much. So 6 டீம் கேப்டன்ஸ் உங்களுக்கு ஓகே, யாருனாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் பார்க்கலாம் நீங்க யாரோட போய் சேர போறீங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரியாது. Once again ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடுனீங்க. Let's give one more round of applause. Thank you. சூப்பரா பாடிருக்காங்க. அனோனி எல்லாருமே அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஐ திங்க் இப்போ கேப்டன்ஸ் ஒரு அளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இவங்க என்னுடைய டீம், இவங்கெல்லாம் என்னுடைய டீம்ல வேண்டாம், ஐ கேனாட் பிளே வித் தெம் வெல் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. T20ன்னு பேர் வச்சாலும் வச்சோம், ஒரே அனல் பறக்கிற கான்வர்சேஷன், அனல் பறக்கிற பிரச்சனை தாங்க இவங்கக்குள்ள. பயங்கரமா கலாடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் வாரம் வேற இல்லையா, ஜட்ஜஸ் இல்ல, இன்னும் டீம் செலக்ட் ஆகல, எந்த கேப்டன் கிடைக்க போறாங்க எதுவுமே அவங்க தெரியாது. அதனால ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஸோ அந்த வகையில அடுத்ததா ஒரு போர் வீரன், இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாயா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இருந்து ஒருத்தங்க வர போறாங்க. அவங்க தான் ஜெயந்த். Let's put our hands together and welcome ஜெயந்த். na 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 ஒரு மாலையில வெயில் நேரம், அழகான இளவுது காலம். ஒரு மாலையில வெயில் நேரம், அழகான இளவுது காலம். சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. இவள் அள்ளி வெற்று பொய்கள், நடுவே கொஞ்சம் மைகள், எதனோடும் சிரிப்போண்டு கேட்டுக்கொண்டே நின்றேன். அவள் என்று பேசும் ஒரு தருணம், என் வாழ்வில் சக்கரை நிமிடம். ஈர்க்கும் விசையை அவளிடம் கண்டேனே கண்டேனே கண்டேனே. ஒரு மாலையில வெயில் நேரம், அழகான இளவுது காலம். சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. பார்த்து பழகிய 4 தினங்கள், நடைமுறை பாவனை மாற்றிவிட்டார். சாலை முனைகள், துரித உணவு வாங்கி வந்து பாடுகை மாற்றிவிட்டார். கூச்சம் கொண்டு தின்றலாய், இவளாயில் நின்று மின்னலாய். ஓனை கேட்ட அழகாய் என்னை மாற்றிக்கொண்டேனே. Oh la 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 la. Oh la 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 la. சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. ஜெயந்த், அக்கா எப்படி இருக்கீங்க ஜெயந்த்? நல்லா இருக்கேன் அக்கா. நல்லா இருக்கீங்களா? ஓகே, முதல்ல வந்து சிங்கிங் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி
கிரிக்கெட் எவ்வளவு பிடிக்கும் ஜெயந்த்க்கு? எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுக்கா. பிடிக்கவே பிடிக்காதா? ஏதோ டிவியில் பார்த்தேன். ஏதோ டிவியில். இந்த பாழா போன பிள்ளைங்க ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போயிருக்கலாம், வேகாத வெயில்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணி பார்ப்பல அவங்க? ஆமாக்கா. கொஞ்சம் ஃபீலிங் அதிகமாக தான் இருக்கு. ஐபிஎல்ல எந்த டீம் பிடிக்கும்? ஐபிஎல்ல வந்து டெக்கன் சார்ஜர்ஸ் பிடிக்குமா, சென்னை சூப்பர் கிங்ஸ் பிடிக்குமா? சென்னை சூப்பர் கிங்ஸ் பிடிக்கும். அதுக்கு தான் எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்டர்ஸ்ல தோனி ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசிக்கலி இவருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் பிடிக்கும். ஆமாம். டெக்கன் சார்ஜர்ஸ் பிடிக்காது. டேய், இந்த கேள்விய நான் கேட்டுட்டேனா? என்ன யாரும் காப்பாற்ற முடியாது. சரி, ஓகே, விடுங்க, அதை பற்றி நம்ம பேச வேணாம். பட் இன்னைக்கு நீங்கள் எப்படி பாடி இருக்கீங்க, எந்த டீமுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, எந்த மாதிரி ஒரு கேப்டன் வேணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஸ்ரீனிவாஸ் அண்ணா. ஸ்ரீனிவாஸ் அண்ணா உங்களை தான் ஒரு கேப்டனாக வேணும்னு சொல்லியிருக்காரு. தோனிக்கு அடுத்து அவருக்கு பிடிச்ச கேப்டன் நீங்கள் தானா? இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நம்ம பைப்புள்ள செமையாக பாடியிருக்கான், ரொம்ப நல்லா வருவான்னு தோணுது. ஏன் உங்களை செலக்ட் பண்ண, உங்களை பிடிக்கும்னு சொன்னனால நீங்கள் அப்படி அவன் எப்போ அதை சொன்னானோ அப்போவே அவன் ஃபியூச்சரே மாறிடுச்சு. ஃபியூச்சரே மாறிடுச்சா? எந்த வேற மாதிரி வருவான் அவன்லாம். எந்த தெருவில் அவன் ஃபியூச்சர் தெரியுது உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலி பர்ஃபார்ம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டைலு, அவன் நின்று மைக்கு பிடிச்சி அப்படி நின்ன விதம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்க்குற மாதிரியே இல்லை. இல்லை அவர் உங்களை இஷ்டப்படுறாரு. ஓகே, இல்லை, இதுக்காகவே நான் அவனை அட்டம் பண்ணுறேன். ஐயோ, அட்டம் என்ன ஆக போதோ, என்னெல்லாம் ஆக போதோ எனக்கு ஒன்றும் தெரியல. பட் எனிவேஸ், தேங்க்யூ வெரி மச். சூப்பராக பாடிருக்கீங்க ஜெயந்த். லெட்ஸ் see நீங்க எந்த டீம்ல எந்த கேப்டன் உங்களுக்கு செலக்ட் பண்ண போறாங்க, அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் ஃபார் நவ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். நன்றி. தேங்க்ஸ். அடுத்ததா ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். அண்ட் இந்த சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக யார் வர போறாங்க அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தை நான் போய் முடிச்சிட்டு வரேன். அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20 celebrated by Candyman Choco Double Eclairs. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer T20 celebrated by Candyman Choco Double Eclair. வெல், நம்மளுடைய இந்த T20ல இன்னைக்கு வந்து ஃபுல் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கணும்னு ஆல் கேப்டன் சொல்லியிருக்காங்க. பட் கேப்டன்ஸ்ல வந்து ரொம்ப பேட் பிஹேவியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா சந்தோஷ் அண்ட் ஸ்ரீனி தான். இந்த பாராட்டு விழா எடுத்த மாதிரி ஏனையோ திட்டி இருக்கேன் அவங்க ரெண்டு பேரையும். கொஞ்சம் கூட சலனமே இல்லாம உட்காந்துருக்காங்க, பாரு, ஷேக்கே இல்லாம. ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் அப்படி தெரியலையே. பட் அவங்கள கூட நான் மன்னிச்சிருவேன். ஏதோ ஒரு பேச்சு, ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடக்குது, நல்லதோ கெட்டதோ, அடுத்து அவங்கள திட்டுறோமோ பாராட்டி பேசுகிறோமோ, ஏதோ ஒன்று நடக்குது. ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் எந்த ஃபிகருக்கு நம்ம எப்போ எஸ்எம்எஸ் அனுப்புனா கரெக்டாக இருக்கும், இப்போ நாம் இதை பண்ணால் மடியுமா, இல்லை மடியாதா, துணிதான் நமக்கு மடியுமா, இந்த மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரே ஜீவராசி நான் நோட் பண்ணுறேன் தம்பி, எல்லாத்தையும் நான் நோட் பண்ணுறேன். பாத்தீங்கன்னா மைக் வாங்கி பேச கூட அவருக்கு பொறுமை கிடையாது. ஃபுல் இன்வால்வ்மெண்ட்ல இருக்கிறாரு ப்ரோக்ராம்ல. நல்லவர் பிரவீன். நானும் பிரவீனும் ஆக்சுவலி வந்து நல்லா பாடுறாங்க ஜூனியர்ஸ்லாம், சோலோஸ் எல்லாம் நல்லா. அடுத்து யார் பாடுவாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். முடி கொஞ்சம் நீளமா இருந்தா அனந்த் வைத்தியநாதன் நினைப்பா. ரசிக்கிறாங்க மை ஃப்ரெண்ட்ஸ், அதை ரசிக்கிறாங்க. தேங்க்யூ. என்னப்பா டீமுக்குள்ளேயே இவ்வளவு பேரை எதிரியா வச்சிருக்கிற நீ? உன்னோட வளர்ச்சியே தனியா கிராஃப் தனியா நோட் பண்ண போல இருக்கு. வளராதவங்களுக்குலாம் என்ன பார்த்தா கொஞ்சம் அந்த மாதிரி அடடட திடீர்னு சிரிக்குமா ரகுவரன் மாதிரி இருக்காரு. என்ன பல முகம் வச்சிருக்காரு உள்ள? நானா போய்ட்டுமா? பல பேர் வச்சிருக்காரா? ஓகே, இதுக்கு மேல நான் எதுவும் பேச விருப்பப்படல. சந்தோஷ் has done the needful. என்ன தேவையோ இந்த நிகழ்ச்சிக்கு, என்ன தேவையோ அவருக்கு சந்தோஷ் அதை கொடுத்திருக்காரு. நன்றி திரு சந்தோஷ் அவர்களே. இப்போது வந்து அதே சந்தோஷத்தோட இந்த ஜூனியர் சூப்பர் சிங்கர் 3 செட்ல இருந்து தான் இன்னைக்கு வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததா வந்து பாட போறது ஹரிப்ரியா. கம், let's give a big round of applause for her.
ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்கல்ல, எந்த டீம் கேப்டனை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க? அதுக்கப்புறம் தான் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு நல்லா இருப்பீங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸ்ரீனி அண்ணாவோட டீம். ஸ்ரீனி அண்ணாவோட டீமில் இருக்கதான் உங்களுக்கு ஆசையாக இருக்குது. டீம் கேப்டன் தானே ஆயிருக்கீங்க, ஏவிஎம் சரவணன் ஆகிட்டீங்க, கையை கட்டின பொசிஷன்லேயே இருக்கீங்க. இடம் அவ்வளோதான் இருக்கு. ப்ளீஸ் சந்தோஷ், ஏன் அவர் மேலே ஏறி உட்காந்துருக்கீங்க? கொஞ்சம் இறங்கி உட்காருங்க. ஓகே, ஸ்ரீனி அவர்களே, உங்களை வந்து இவங்க வந்து உங்கள் டீமில் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விருப்பப்படுறீங்க? இது என்ன அட்வைஸ் கொடுக்க முடியும்? சந்தோஷமா இருக்கேன், சூப்பராக பாடினாங்க. சூப்பராக பாடினாங்க. சரி, சந்தோஷ் கிட்ட கேட்போம், என்ன அட்வைஸ் நீங்கள் இவங்களுக்கு கொடுக்க விருப்பப்படுறீங்க? அவங்க டீமில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவரு சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா அவங்க டீம் போறாங்க. ஓ, அதனால நீங்க சந்தோஷமா. பூஜா கிட்ட கேட்போம். பூஜா 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 சொல்லுங்க பூஜா. இவங்க இந்த டீமுக்கு போறாங்களே, ஸ்ரீனி டீமுக்கு போறாங்க. ஸோ ஒரு ஸ்ரீனி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா தெரியும். ஸோ இந்த ஒரு ஜூனியருக்கு ஒரு சீனியரா என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க? இவங்க என்ன ஏதோ சொல்றாங்க. சொல்லுங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா. டேய், சந்தோஷம் எல்லாருக்கும் போய் எல்லார் வாழ்க்கையிலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். இல்லை, ஆன் சீரியஸ் நோட், அவங்க ரொம்ப நல்லா பாடினாங்க. ஸ்ரீனி எல்லாமே வந்து ஹை ரேஞ்ச் அப்படி தான் பாடிட்டு இருப்பார். ஸோ அவங்க நல்ல ரேஞ்ச் சிங்கராக இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய ரேஞ்சுக்கு போயிடுவாங்க, எல்லாருமே ஹை ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. நான் அடிக்கிற மக்க காமெடிக்கு சிரிக்கிற ஒரே நல்ல சந்தோஷ் தாண்டா. எல்லாரும் சந்தோஷத்துக்கு கை தட்டுங்க நானே. நன்றி டார்லிங். பட் ஓகே, எனிவேஸ் காமெடியை பாட் நீங்கள் சூப்பராக பாடுங்க. பூஜா சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு தெரியாது நீங்கள் வந்துட்டு ஸ்ரீனி டீமில் தான் இருப்பீங்களா இல்லையான்ட்டு. அது டிசைட் பண்ண முடியாது. இது ஒரு ஆசை தான் அவங்க பட்டிருக்காங்க. ஸோ வெரி குட், தேங்க்யூ வெரி மச். அண்ட் லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஹர். தேங்க்யூ ஹரி, ப்ளீஸ். ஆல்ரைட், ஸோ நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறது சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 செட்டில் இருந்து மிஸ் மதுமிதா. எப்படி இருக்கு மது, ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து பாடுறதுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் இது விட ஹாப்பியா இருக்க போகுது நம்மளுடைய T20.
ஓகே சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க பாடி இருக்கீங்க, யாரோட டீம்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல உங்களுக்கு? யாரோட டீம் பெஸ்ட் டீமா இருக்கும், இந்த டீம்ல இருந்தா எனக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது எந்த? நிக்கிலனா டீம். நிக்கிலனா டீம். ஏன் நிக்கிலனா செலக்ட் பண்றீங்க? ஏன் நிக்கிலனா செலக்ட் பண்றீங்க? ஏதோ பாடுறது பிடிக்கும். நிக்கில் அண்ணா பாடுறது பிடிக்கும். ஓ, சோ அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க. நிக்கில், what do you have to say? இவ்ளோ லவ்வோட சொல்றாங்க, நோ ரியல் ரெஸ்பெக்ட்டோட சொல்றாங்க. How do you feel, நிக்கில்? Yeah, first of all ரொம்ப நல்லா பாடுனாங்க. சோ இதோ ஜோஷோட பாடுங்க, கலக்கிடலாம். Yeah, okay. So but ஆனா உங்களுக்கு தெரியாது நீங்க தான் அவங்களுடைய டீம் கேப்டனா இல்லனா நீங்க தான் அவங்க செலக்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. We'll have to wait for that. சூப்பரா பாடி இருக்கீங்க. Once again thank you so much Madhu. Please take your seat. Alright, இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நேத்து வந்து குரூப்பா வந்து பாடினாங்க இந்த மேடையில. இன்னைக்கு சோலோவா வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கலி அவங்க பாடுறதை பார்த்துட்டு நம்மளுடைய 6 கேப்டன்ஸும் வந்துட்டு இவங்க என் டீம்ல நம்ம இவங்களை செலக்ட் பண்ணலாம் வேண்டாம் இப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வாரமே. ஓகே, ஸோ பேசிக்லி கேப்டன்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா ஜாலியா கிண்டல் பண்ற மாதிரி இருந்தாலும் அவங்க மனசுல கரெக்டா கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிரிச்சு யாரோ ஒரு 2 பேர் தான் கோட்டை விட போறீங்க, மிச்சம் எல்லாரும் வந்து கரெக்டா கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. எனிவேஸ், இப்போ ஒரு சின்ன பிரேக் போலாம். பிரேக்குக்கு அப்புறம் we will come back for more beautiful soulful singing in Airtel Super Singer T20 celebrated by Candyman Choco Double Eclair. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer T20 celebrated by Candyman Choco Double Eclair. Well, நம்மளுடைய T20யோட கேப்டன்ஸ் எல்லாம் பயங்கரமா அவங்களுடைய குட்டி மூளையை போட்டு யோசிச்சு பெசஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து. ஸோ அந்த வகையில் அடுத்ததா ஒரு சிங்கர் வந்து இந்த மேடையில் பாடினோன்னே அவங்க பிளானிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி வந்து பாட போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீஷா. தையத்தா தையத்தா பையத்தா பையத்தா பஞ்சு முத்தம் தா உயிர் வாழ்கிற வரைக்கும் உனக்கே மடி கொடுப்பேன். இனி ஓர் ஜென்மம் இருந்தால் உனக்கே மீண்டும் பிறப்பேன். உனது கனவில் நினைவில் உறவில் நானே என்றும் இருப்பேன். தையத்தா 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 பையத்தா பையத்தா பஞ்சு முத்தம் தா பஞ்சு முத்தம் தா உயிர் வாழ்கிற வரைக்கும் உனக்கே மடி கொடுப்பேன். இனி ஒரு ஜென்மம் இருந்தால் உனக்கே மீண்டும் பிறப்பேன். உனது கனவில் நினைவில் உறவில் நானே என்றும் இருப்பேன். தையத்தா தையத்தா தையத்தா
தையத்தா தையத்தா தையத்தா தையத்தா தையத்தா பஞ்சு முத்தம் தா. ஸ்ரீஷா ஸ்ரீஷா சூப்பரா பாடுறீங்கல்ல. சச் a பியூட்டிஃபுல் சாங். அவங்க அப்படியே லைட் அப்படி பியூட்டிஃபுல்லா பாடிட்டு போயிட்டீங்க. தேங்க்யூ அக்கா. சரி, எந்த டீம்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நிக்கில் அண்ணா டீம்ல இருக்கு. நிக்கில் அண்ணா டீம்ல தான் இருக்கணும்னு அவர் விருப்பப்படுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஸ்ரீஷாக்கு பெருசா கை தட்டுங்கப்பா எல்லாரும் சேர்ந்து. கௌஷிக், கம் ஆன் கிளாப் கௌஷிக். ஐ அம் வெரி ஹாப்பி, வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. நம்மளுடைய கேப்டன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராட்டஜி பிளானிங் பண்றதுக்காக உட்காந்து பயங்கரமா ஃப்ரண்ட் ரோல யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்க பாடுறதுல இவங்களுக்கு அது நல்லா இருக்கு, இவங்க இந்த சாங்லாம் நல்லா பாடுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் யோசிக்கிறோம் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க பேசி பாருங்க, லவ்வர்ஸ்மே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதா நடக்கிறது தெரியுதா? இந்த விளையாட்டுல அடுத்ததா வந்து பாட போறது is a beautiful, is a lovely, மூடிய விரிச்சு போட்ட அஞ்சனா பேபி. ஆஹா ஹே ஆஹா ஹே கண்ணு ரெண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் ஒத்து பாரு மொத்த பூமிகாடோ. கண்ணு ரெண்டு பக்கவாதியோ கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 காலம் போடோ. கண்ணு ரெண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் ஒத்து பாரு மொத்த பூமிகாடோ. கண்ணு ரெண்டு பக்கவாதியோ கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 காலம் போடோ. மேனி ஒரு தெக்குதா மென்னது பார் முக்குதா. மேனி ஒரு தெக்குதா மென்னது பார் முக்குதா. உள்ளங்கையில் ரெக்கையெல்லாம் சொர்க்கத்தோன மக்குதா. விட்டுடாத கூந்தல் ஒரு கண்ணுங்கரு கூட்டாளந்தா. டியா 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 அரடண்டன காடியா. கொய்யா 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 நான் வெட்டி வச்சேன் கொய்யா. டியா 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 அரடண்டன காடியா. கொய்யா 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 என தின்னு விட்டு போயா. கண்ணு ரெண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் ஒத்து பாரு மொத்த பூமிகாடோ. கண்ணு ரெண்டு பக்கவாதியோ கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 காலம் போடோ. வண்டலூரில் மங்கள் இல்லையா, ஊரே வந்து என்ன பார்த்து போகுது. வைகையிலே மீன்கள் இல்லையா, மதுரை கண்ணு ரெண்டு கடன் கேக்குது. கேக்குறவன் கிணதானா கிணத்துக்குள்ள திமிங்கலமா. மாரியம்மன் கோவிலுக்கு பூசாரி தேடுவன். ஆன கலக்குறான தேன கடிக்கிறான ஆன அசத்துறான ஆதி. டியா 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 அரடண்டன காடியா. கொய்யா 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 அவட்டி வச்சன் கொய்யா. டியா 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 அரடண்டன காடியா. கொய்யா 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 என தின்னு விட்டு போயா. அஞ்சனா, என்ன அஞ்சனா எப்படி இருக்கீங்க? பிங்க் பிங்க் போட்டிருக்கோம் நம்ம. எஸ். என்ன உங்க டீம்ல சேர்த்துக்கிறீங்களா ப்ளீஸ்? நீங்க முதல்ல எந்த டீம்ல சேர விருப்பப்படுறீங்க அதை சொல்லுங்க. இங்கே எனக்கு சத்யா அண்ணாவோட டீம். சத்யா அண்ணாவோட டீம் தான். சத்தியமா சத்யா அண்ணா தான் வேணுமா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். வேற சான்ஸே இல்லையா? ஓகே, ஐ விஷ் உங்களுக்கு சத்யா அண்ணா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சத்யா அண்ணா கிடைப்பாங்க. பட் ஏன் சத்யா அண்ணா வேணும்? ரொம்ப கைண்டாக இருப்பாங்க, என்னோட பேசிகிட்டே இருப்பாங்க. என்னது? ரொம்ப கைண்டாக இருப்பாங்க, என்னோட பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப கைண்டாக இருப்பாங்களா? அப்போ இவங்கெல்லாம் கைண்டாவே இல்லையா? கைண்டாக இல்லைன்னு இல்லைக்கா, அவங்க கொஞ்சம். பட் ஆனால் நீங்கள் தான் ஒரு ரவுடியாச்சே. சத்யபிரகாஷ் பார்க்க ரொம்ப சாதாவாக இருக்கிறார், பட் நீ ஒரு தாதாவாகிறியம்மா. எப்படி எப்படி மேனேஜ் பண்ணுவார் அவர்? உன்னை பாவம் இல்லையா? நீ என்ன நினைக்கிற? பாவம் இல்லை. யார் பாவம் இல்லை? நீ இல்லையா அவர் இல்லையா? நானும் இல்லை அவரும் இல்லை. அவரும் இல்லை. ரெண்டு பேர்.
ஓகே இந்த கண்ணாடி எடுத்து கண்ணில் போடு பார்ப்போம். பட் நீ அதை எப்பவுமே கண்ணில் போட மாட்டியாமே? அப்படியா? மண்ணில் தான் போடுவியாமே? அப்படியா? எப்பவுமே மண்ணில் தான் போடுவியாமே? அதாவது மண்டையில இல்லையா? ஏய் how she looksல இந்த கஃப் கைக்கு எதுக்குடா வம்பு? தாத்தா கிட்ட ஏதோ உத வாங்கி தாங்க செல்லக்குட்டி அந்த வாங்கம்மா. கிரிக்கெட் மேட்ச் ஓடும்போது இவன் தான் என்ன தள்ளி விட்டான். ஏன் தள்ளி விட்ட? ஆசையா இருந்துச்சு தள்ளி விட்டேன். ஆசையா தான் தள்ளி விடுறியா? ஐயோ இங்க வா ஆசையா தள்ளி விட்டக்கா. இங்க வா. என் மேலெல்லாம் நீ என்னைக்குமே ஆசைப்படவே படாத சரியா? அன்பே வச்சுக்காத. ஏன்னா நீ தள்ளி விட்டாலும் ஒடிஞ்சு விழுந்துருவேன். ஓகே அந்த மாதிரி எந்த வயலன்ஸே வேணாம் நமக்கு. சரி ஒரு தங்கச்சியா நினைச்சா ஆசையா தள்ளி விட்டக்கா. ஏன்டா தங்கச்சியா நினைச்சா குருவி மிட்டாய் வாங்கி கொடு, இல்ல ஏதாவது ரொட்டி வாங்கி கொடு. ஏன் வந்து இப்படி தள்ளி விடுற? இட்ஸ் a beautiful darling. இந்த இதில் இந்த பிங்க் சட்டையிலையும் இந்த கண்ணாடியிலையும் வந்துட்டு ஒரு படத்துல கோவை சார்ல வருவாங்க தெரியுமா? கவுண்டமணியும் சத்யராஜையும் பாக்குறதுக்காக டீச்சரா அந்த மாதிரி இருக்கு. அதை நீ பாத்திருக்கியா? பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. நீ உடனே போய் அதை கண்டுபிடிச்சு அந்த கிளிப்பிங்கை தேடி பார்த்து அடுத்த வாரம் நாம அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். ஓகே தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யூர் சீட். அது பார்த்தாதான் இருக்கு எனக்கு. ஓகே எனிவேஸ் இன்னைக்கு வந்து நிறைய ஃபன் நிறைய ஜாலியான மொமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அண்ட் சூப்பரான பாடல்கள் பாடினாங்க. பட் இதுக்கு நடுவில் நிறைய சந்தோஷம் நிறைய விறுவிறுப்பு அண்ட் இந்த ஒரு T20 கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது எப்படி ஒரு நகம் கடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுடைய இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20 சீரீஸில் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க அடுத்த 10 வாரங்களில். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எல்லாருமே சோலோவா சூப்பரா பாடிட்டாங்க. நாளைக்கு என்ன பாட போறாங்க, யார் யார் எந்தெந்த டீம்ல இருக்க போறாங்க, யார் யாரை கூட்டு சேர்த்துக்க போறாங்க, யார் யார் வேணான்னு சொல்ல போறாங்க, இந்த மாதிரி நிறைய டிராமா அண்ட் ஃபன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும். ஸோ கம் பேக் டுமாரோ. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20 செலிப்ரேட்டட் பை கேனி